இவ்வளவு மின்சாரத்தின் ஆற்றலையும் சக்தியும் வானத்திலே ஆகாயத்திலே எங்கிருந்து வருகிறது, அது எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை சிறிது கற்பனை செய்து பாருங்கள். கற்பனை செய்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்குமா? அதற்கு விடைதான் கிடைக்குமா? இத்தனை லட்சம் ஆற்றலும் மின் ஆற்றலும் சக்தியும் கொண்டு ஒரு மின்னல் உற்பத்தி ஆகிறது என்றால், அதை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் சக்தியும் இந்த ஆகாயத்திலே பிரபஞ்சத்திலே இருக்கிறது என்றால், அப்பொழுது எவ்வளவு வலிமை கொண்டதாக ஆகாயம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வெறும் கண்களால் அது தெரியாது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆகாயம் என்பது நம் புறக்கண்களால் பார்க்க இயலாதது. அதேபோல்தான் மின்னல் வரும் அளவுகளையே நம்மால் கணிக்க இயலாது என்பது. மின்னல் என்பது ஒரு நிமிடத்தில் வந்து மறையக்கூடியது. அத்தகைய ஆற்றலையே உருவாக்கக்கூடிய இந்த ஆகாயமானது அது எவ்வளவு பெரிய வலிமை கொண்டது, எவ்வளவு ஆற்றலும் சக்தியும் கொண்டது என்பது கணக்கிட முடியுமா? கணக்கிட்டுத்தான் சொல்ல முடியுமா? கற்பனையில் நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாக இருக்கும். மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடியது தான் ஆகாயம். இத்தகைய ஆகாயத்தின் ஆற்றலையும் வலிமையையும் சக்தியையும் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்யக்கூடியவன் தான் இறைவன். இறை ஆற்றல் என்றே வைத்து கொள்ளுங்கள், இறைவனின் சக்தி என்றே வைத்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் சக்தியும் தான் இறைவன் என்று வைத்து கொள்ளுங்கள். இவ்வளவு ஆற்றலும் வலிமையும் கொண்டு நாம் புறக்கண்களால் பார்க்க இயலுமா? இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் காட்ட இயலுமா? அவனுடைய ஆற்றலை தொட்டு பார்த்தால்தான் நமக்கு தெரியும் நம் நிலைமை என்னாகும் என்று. இவ்வாறாக நாம் உணரும்போது தான் இறைவனை அறிய முடியும் என்பதற்காக இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கூறி வருகிறேன். இதுபோன்று நாம் மின்சாரத்தை எவ்வாறு கண்களால் பார்க்க இயலாது என்று உங்களுக்கு விளக்கத்தை கூறினனோ, அதுபோல் இறைவனையும் ஆகாயத்தின் ஆற்றல்களையும் ஆகாயத்தின் சக்தியையும் நாம் வெறும் கண்களால், இந்த புறக்கண்களால் பார்க்க இயலாது என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இறைவனின் சக்தியை நாம் உணர்வுபூர்வமாக நாம் உணர முடியும் என்ற நிலையை நாம் பெற முடியும். உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் மட்டுமே தான் நாம் அவற்றை காண முடியும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இவ்வளவு ஆற்றலும் வலிமையும் மிக்க சக்தியும் கொண்ட இறைவனையும் இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் நாம் நம் கைகளுக்குள்ளே அடக்க இயலுமா என்றால் அதுவும் இயலும். நம் கைகளுக்குள்ளே நம் உள்ளங்கைக்குள்ளே இத்தகைய பிரபஞ்ச ஆற்றலையே அடக்கி ஆள முடியுமா என்றால் முடியும்.